Hello friends, இந்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் டைப் ஆஃப் ரிட்டர்ன் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பேசிக்காக GSTR1, GSTR2, GSTR3 and GSTR3B இந்த 4 ரிட்டர்னை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற ரிட்டர்ன்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அடுத்து இந்த இதில் ஃபஸ்ட் ரிட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம்? அவர் ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ண போகிற ரிட்டனுக்கு பேர் தான் ஃபஸ்ட்டு ரிட்டன். யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோமா? அதில் என்ன சொல்லியிருந்தோம்? அவர் டேட் ஆஃப் லைபிள் டு ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் ஆகிற அஃபிஷியலாக ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் ஆகிற டேட் வரைக்கும் அவர் ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? அந்த ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறவர் ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டை கட்டணும்ல, ஏன்னா அவரும் கலெக்ட் பண்ணுறாரு, அவரும் கட்டி தானே ஆகணும். அந்த கேஸில் என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா GSTR 1ஓ 2ஓ 3ஓ 3Bஓ கட்ட முடியாது. ஏன்னா இந்த நாலுமே வந்து நமக்கு ரெஜிஸ்டர்ட் பண்ண பர்சன் தான் கட்ட முடியும். ரெஜிஸ்டர் பண்ணுற வரைக்கும் அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய ரிட்டனுக்கு பேர் தான் ஃபஸ்ட்டு ரிட்டன். எந்த டேட்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் லைபிள் டு ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து டேட் ஆஃப் கிராண்டிங் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கட்ட வேண்டிய ஜிஎஸ்டிக்கான ரிட்டன் தான் ஃபஸ்ட்டு ரிட்டன். ஃப்ரீக்வன்சி ஒன் டைம் தான் இருக்க முடியும். ஏன்னா அவர் கட்ட போகிறதே அந்த ஒரு மாதம் பீரியட். ஏன்னா 30 days தானே நம்ம பார்த்தோம் பீரியட். அந்த 30 daysக்கான ரிட்டன் தான் இந்த ஃபஸ்ட் ரிட்டன். டியூ டேட் ஆஸ் பர் ரெகுலர் ரிட்டன் தான் சேம். ரெகுலர் ரிட்டன் மீன்ஸ் என்ன அர்த்தம்? 20th of next month. ஸோ அந்த 30 நாளைக்கு அவர் பண்ண சப்ளைக்கான ரிட்டனை வந்து சக்சீடிங் மந்தோட 20ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணணும். அடுத்து GSTR 4. இப்போது GSTR 4ங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிட்டன். ஏன்னா நமக்கு இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதர் தேன் சிடிபி ஐஎஸ்டின்னு பார்த்தோம். அப்போ அந்த அதர் தேன் ஏன் சொன்னோம்? அவங்களுக்கு வேறு டைப் ஆஃப் ரிட்டன் இருக்குது. அதனால தான் அந்த 3-4 ரிட்டன் அவங்களுக்கு கிடையாது. இந்த GSTR 4ங்கிறது ஃபைல் பண்ண வேண்டிய பர்சன் ஒரே ஆள் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சன். செக்ஷன் 10 படித்தோம்ல, ரிட்டர்ன்ஸ் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண முடியாது, டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது, பில் ஆஃப் சப்ளை தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கான்செப்ட்ஸ் பார்த்தோம். அந்த காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சன் தான் GST 4 ஃபைல் பண்ணணும். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா மந்த்லி தேவையில்லை. ஏன்னா நம்ம அதுவுமே ஏற்கனவே அவங்க பெனிஃபிட்ஸில் பார்த்தோம். மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லை, குவார்ட்டர்லி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். குவார்ட்டர்லினா என்ன? 3 மாதத்துக்கு ஒருக்கா. 3 மாதத்துக்கு ஒருக்கா அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் போதும். மாதம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. டியூ டேட் வித்தின் 18 days ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர். ஒரு குவார்ட்டர் முடியுது, ஒரு 3 மாதம் முடியுதுன்னா 4வது மாதத்தோட 18th. இப்போ எக்ஸாம்பிள் March 31 முடியுதுன்னா ஒரு குவார்ட்டர் முடியுது. April 18க்குள்ளே அவர் GSTR 4 ஃபைல் பண்ணியிருக்கணும். டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் டீட்டெயில்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை மேட். அவர் பண்ண அவுட்வர்ட் சப்ளையோட கன்சாலிடேட்டட் ப்ளஸ் டேக்ஸ் பேயபிள். அவர் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், எவ்வளோ டேக்ஸ் பெய்டு. ஏன் இங்கே அவருக்கு ஐடிசிங்கிற கான்செப்ட் வரலை? ஏன்னா என்ன பார்த்தோம்? காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சன் சொந்த காசு போட்டு தான் ஜிஎஸ்டியை கட்ட போகிறாங்க. விச் மீன்ஸ் ஐடிசி அவங்க கிளைம் பண்ணிக்க முடியாது. அதனால தான் இங்கே ஜஸ்ட் அவுட்வர்ட் சப்ளையும் டேக்ஸ் பேயபிளும் டேக்ஸ் பெய்டும் மட்டும் வருது. நெக்ஸ்ட்டு GSTR 5. GSTR 5 நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனுங்கிற பர்சனை பற்றி பார்த்தோம்ல, அந்த நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனுக்கான ஒரு ரிட்டர்ன் தான் GSTR 5. அவங்க மந்த்லி ஃபைல் பண்ணணும். டியூ டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 20 days ஆஃப்டர் தி எண்ட் ஆஃப் தி மந்த். இந்த மாதம் சப்ளை பண்ணுறாங்கன்னா அடுத்த மாதத்தோட ஸ்டார்டிங்லேருந்து 20 நாளைக்குள்ளே ஃபைல் பண்ணணும். இல்லைன்னா வித்தின் 7 days ஆஃப் லாஸ்ட் டே ஆஃப் பீரியட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த மந்தோட எண்டு இருக்குல்ல, இப்போ இந்த மாதம் அவர் சப்ளை பண்ணுறாருன்னா அடுத்த மாதத்தோட எண்டு இருக்குல்ல, அந்த எண்டு முடிகிறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காருன்னா இந்த மாதத்தோட எண்டு இருக்குமா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதம் மார்ச்னு வச்சுப்போம். இந்த மார்ச் எண்டு என்னது? 31க்கு முன்னாடி 7 நாளைக்குள்ளே, ஸோ 24க்குள்ளே ஃபைல் பண்ணணும். ஆர் 20 days ஆஃப்டர் தி எண்ட் ஆஃப் மந்த். இது ரெண்டில் எது இயர்லியரோ அந்த டேட்டுக்குள்ளே இந்த GSTR 5 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அடுத்து GSTR 5A என்னன்னு பார்த்தீங்கன்னா OIDAR சர்வீஸ், ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் ஆக்சஸ் அண்ட் ரிட்ரீவல் சர்வீஸுங்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் சர்வீஸ் இருக்குது. வேணும்னா நான் உங்களோட ஒரு கன்வீனியன்ட் காண்டி அந்த OIDAR சர்வீசஸ் இருக்கிற PDF ஃபார்மை நான் உங்களுக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், எடுத்துக்கோங்க. அந்த OIDAR சர்வீசஸ் ஒரு அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்ணுறோன்னா அந்த OIDAR சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற சப்ளையர் நெக்ஸ்ட் மந்தோட 20ஆம் தேதிக்குள்ளே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். என்ன ரிட்டர்ன்? GSTR 5A. நெக்ஸ்ட்டு GSTR 6. GSTR 6னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ISD, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். சொன்னேன்னா அந்த ஒரு இன்புட் டேக்ஸை பிரித்து கொடுக்குறவங்க அப்படின்னு. அவங்க எப்போ ஃபைல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மந்த்லி ரிட்டர்னு. டியூ டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தோட 13th. இந்த மாதம் அவங்க ஒரு சப்ளை பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் மந்தோட 13th இந்த GSTR 6 ஃபைல் பண்ணணும். GSTR 7 டிடக்டிங் TDS. டிடிஎஸ் டிடக்டார்ஸ் இருப்பாங்கள்ல, டேக்ஸ் டிடக்டார்ஸ். அந்த டேக்ஸ் டிடக்டார்ஸும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்.
ஏன்னா டிடிஎஸ்க்கும் ஜிஎஸ்டிக்கும் லிங்க் இருக்குது, அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். அதனால் அவங்க வந்து நெக்ஸ்ட் மந்தோட 10ஆம் தேதிக்குள்ளே ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். 10th நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிஎஸ்டிஆர் டிடிஎஸ் பண்ணுறவங்க 10th நெக்ஸ்ட் மந்தோட 10ஆம் தேதிக்குள்ளே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். லாஸ்ட் ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 8. ஜிஎஸ்டிஆர் 8னா டிடிஎஸ் கிடையாது, அதே மாதிரி டிசிஎஸ் பார்த்துருப்போம், டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். அவங்க வந்து சேம் டியூ டேட், இவங்க எப்படி 10ஆம் தேதிக்குள்ளே கட்டணுமோ அதே மாதிரி இவங்களும் 10ஆம் தேதிக்குள்ளே கட்டணும். இதுதான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். இதை வச்சு சம்மும் வரும், அப்ஜெக்டிவ் வரும், கொஸ்டின்ஸ் வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ இந்த வீடியோவை 2-3 தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.